ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். எல்லா நிலைகளிலேயும் உலகம் ஒருவேளை உங்களை அழுத்தலாம், மனிதர்கள் அழுத்தலாம், மனிதர்கள் உங்களை மூடி மறைக்கலாம், மனிதர்கள் உங்களை அன்பாவளே உங்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ணலாம். ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அதாவது உங்களுக்கு அந்த மனத்தாங்கள் தேவையில்லை. அவர் பிரகாசமா இருக்கிறார், இவர் பிரகாசமா இருக்க இல்லை. அதே தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க செய்வார். எந்த நிலையில் இருந்தாலும், குழியில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், அந்த காலத்தில் இருந்தாலும், ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், there is a God who can illuminate, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் அவர். நான்காவதாக ஒரு வாசல் விரும்புகிறேன். 6ஆம் வசனத்துல இந்த வார்த்தை, அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். அந்த 6ஆம் வசனத்துல he saves me, தமிழ் வேதத்துல இந்த ஏழை எடுப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல he saves me, அதாவது என்னை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளைலாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் உன்னுடைய இடுக்கங்கள் யாருக்கும் தெரியாது, உன்னுடைய வேதனை யாருக்கும் தெரியாது, உன் பாடுகள் யாருக்கும் தெரியாது, உன் துன்பங்கள் யாருக்கும் தெரியாது, உன்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது. There is a God, he can deliver you. தமிழ் வேதத்துல அந்த வார்த்தை போட்டிருக்குது, he can save you. ஆங்கிலத்துல he can save, தமிழ்ல எல்லா இடுக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை he, அதாவது ஒவ்வொரு இடத்துலயுமே me என்ற வார்த்தை வரும். he hears me, இரண்டாவது he delivers me, மூன்றாவது he illuminates me, நான்காவது he saves me. தமிழ் ஆங்கிலத்துல எனக்கு செய்தார். 6ஆம் வசனம் கேட்டார், இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார், ரட்சித்தார். தொடர்ந்து 5வது குறிப்பு 7ஆம் வசனத்துல அவர் சொல்லப்பட்ட வார்த்தை he guards me. 7ஆம் வசனத்துல என்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு நண்பது பிள்ளையே, ஆங்கிலத்துல he guards, GUARDS, உன்னை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார். ஒருவேளை நீ அந்த எப்தாவை போல சொல்லலாம், கிதியோனை போல சொல்லலாம், என் குடும்பத்தில் நான் சிறியவன். இல்லை அன்பானவர்களே, சிறியவனாகிய உங்களை வேதம் சொல்கிறது சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒருவேளை எண்ணிக்கையை பார்க்க வேண்டாம், திரளான கூட்டங்கள் இருக்கலாம், பணபலம், ஆழ்பலம், அரசியல் பலம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி பாளையம் இறங்கி உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். அனைவருக்கு அந்த ஒரு பயம் இருக்கிறது. அதாவது மக்களை பார்க்கிறோம்,